வணக்கம் நண்பா. இன்றைக்கு எங்களோட வீடியோவை பாருங்கள். என்ன வீடியோண்டா, இதில் பின்னால் பார்த்தீங்கன்னா 150 தேங்காய் இருக்குது. இப்போ 150 தேங்காயும் கொத்தி காய வச்சு தேங்காய் எண்ணெய் இப்படி வடிக்கிறேன்றது தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க நாம வீடியோவை போகலாம். எவ்வளோ லாபம் எடுக்கலாம் இதில் பற்றி எல்லாம் சுயமாக இதுலேருந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்கோ கொத்துவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 50 தேங்காய் கொத்திருப்போம். 50 தேங்காய் அளவு கொத்திருப்போம். ஒரே களையாக கிடக்கு. மிச்சத்தையும் கொத்துவோம். கொத்திட்டு இதில் ஒரு பாயை வச்சு போட்டு காய விட்டுட்டு வா மிச்சத்தையும் கொத்துவோம் போய்.
இதெல்லாம் வந்து கொப்பரா தேங்காய்ன்றது. இளநீ வத்தின தேங்காய். இதெல்லாம் எண்ணெய் வடித்தா நல்லா வரும். பார்த்தீங்கன்னா ஒரு நினைக்கிறேன் ஒரு 120 கிட்ட கொத்தியிருப்போம். உங்களுக்கே தெரியும், வேறு ஒரு ஆள் கொத்தேக்க வீடியோ எடுத்து போடுறது இவ்வளோ அசுவம். இது அதே வேலையை நாங்களே செய்து போடுறது இவ்வளோ கஷ்டம்ண்டு வீடியோ பார்த்துக்கோ. நீங்கள் சும்மா 5 தேங்காய் அது கொத்துறோம் இந்த மாதிரி கிடக்கும். டோட்டலாக 150 தேங்காய் கொத்தி போடுறேன். பாருங்க வீடியோ. டைம் வந்து எனக்கு 20 நிமிஷத்துக்கு மேலே எடுத்துருக்கு. பின்னால் பார்த்தீங்கன்னா 5 ஒருத்தர் அங்கே காலம் தண்டை முடியாது. ஃபைனல் ஷாட் கூப்பிட்றேன். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடிச்சாச்சு கொத்தி. 150 தேங்காய் ஃபுல்லாக கொத்தி முடிச்சாச்சு. அடுத்தது வந்து அதில் இந்த படம் கொண்டு எடுத்து வந்து இதில் விரிச்சு போட்டு இப்போ வந்து கொத்தி முடிச்சாச்சு. நீஞ்சால படங்க விரிச்சு போட்டு காய விடுவோம். வாங்க பாப்போம். ஃபுல்லாக போட்டுட்டு காய விட போகிறேன். காய விட்டுட்டு பின்னேறம் போல் ஃபுல்லாக எல்லாம் தோண்ட போகிறேன். சில ஒவ்வொரு விதமாக தேங்காய் நான் வடிக்கலாம். திருவி காய்ச்சி எல்லாம் புளிஞ்சு எல்லாம் செய்கிற ஒரு மெத்தட் இருக்குது. மற்றது இங்கே யாழ்ப்பாணத்தில் பொதுவாக பார்க்குறீங்கன்னா அப்படி சொட்டுவில் எடுத்து வட்டி வட்டி காய விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த தேங்காய் எண்ணெய் வடிக்கிறேன். நாங்கள் எங்கட விட்ட பார்த்திங்கன்னா அப்படி கொஞ்சம் இளநீ வத்தின தேங்காயெல்லாம் இருக்கும். நல்ல தேங்காய் சமையல் பாய்ப்போம். இளநீ வத்தின தேங்காயாக இருக்கும். அந்த இளநீ வத்தின தேங்காயை எடுத்து கொத்தி போட்டு உரிச்சு மினக்கரையில் கொத்தி போட்டு தோண்டி எடுத்து போட்டு காய விட்டோன்னா உடனே சொட்டு தண்டை வாழ கலரும். காஞ்சாப்புறம் தோண்டி எடுத்து போட்டு காய விட்டு மடிவாக காய விட்டுட்டு 2-3 நாள் காய விட்டுட்டு கொண்டே எண்ணெய் வடிக்கிறோம் நாங்கள். சரி, இண்டியான் வேலை வந்து முடிஞ்சுது. இது வந்து கிட்டத்தட்ட 1 கிழமைக்கு மேலே இந்த வீடியோ எடுக்கிறது செலவாகும். ஸோ இந்த காய விடணும், எண்ணெய் வடிக்கணும். ஸோ இந்த வீடியோவை நீ மிச்சத்துலேயே தொடருவோம். 1 மணி நேரத்துக்கு மேலே நான் இதுக்கு செலவழிச்சிருக்கேன். எவ்வளோ எண்ணெய் வருதுன்றதை நாங்கள் காய விட்டு பொறுத்து தான் பார்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 தேங்காயில் ஒரு 130 தேங்காய் தவிர நினைக்கிறேன். இந்த டேமேஜ் ஆனது கீழே விழுந்ததுகள் மற்றது அழுகல் தேங்காய் எல்லாம் கிடந்தது. இந்த ஒல்லி வத்தின தேங்காயில் தானே நான் கொத்தினேன். ஸோ எவ்வளோ வருதுன்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம்.
சவுண்டு இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8.5 லிட்டரு கிட்ட நிற்கிது அந்த. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் 180 தேங்காய் கொத்தினாங்க, கிட்டத்தட்ட 180 தேங்காய் கொத்தினாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 120 தேங்காய் தான் நல்ல தேங்காய், எல்லாமே இளநீ வத்தின அந்த பதத்தில் இருந்த தேங்காய் தான். கணக்கு பார்த்தோம்னா ஒரு நல்ல தேங்காயில் பார்த்தோம்னா ஒரு 100 தேங்காய் நல்ல தேங்காயாக இருந்திருக்கு. டோட்டலாக வந்து எங்களுக்கு எண்ணெய் வந்து 8.5 லிட்டருக்கிட்ட வந்திருக்குது. எங்களோட சின்ன சின்ன தேங்காய்ன்றதில் அதில் எண்ணெய் குறைவாக வந்திருக்கோம் என்னவோ எனக்கு அதை பற்றி தெரியலை. உண்மையான நல்ல தேங்காய் இல்லைன்னா கிட்டத்தட்ட 12-13 தேங்காயில் 1 லிட்டர் எண்ணெய் சராசரியாக வருமன்ற மாதிரி சொல்லிச்சுன்னா எங்களுக்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வந்தது. ஆனால் எங்கள்கிட்ட சின்ன சின்ன தேங்காய்ன்றதில் நான் அதை ஒரு மட்டமாக ஒரு 100 தேங்காய்ன்ட்டு கால்குலேட் பண்ணி பார்க்க 8.5 லிட்டர் வந்தது ஒன்றுக்கு 12-13 தேங்காய்கிட்ட முடியுது. பணத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் 650-750 வரைக்கும் பில் படுது. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் எண்ணெய் வடித்து விற்கிறதால கிட்டத்தட்ட ஒரு 100-150 ரூபா கிட்ட லாபம் வரும். ஆனால் அவ்வளோ கொத்தி அவ்வளோ காய வச்சு அதில் இருக்கிற விரயங்களை பார்க்க கிட்டத்தட்ட தேங்காயும் தேங்காய் எண்ணெயும் ஒரே விலமாகி தான் கிடக்குது. கடையில் வாங்கியே சமைக்கலாமண்டு. ஆனால் வீட்டை செய்ய சுத்தமான தேங்காய் எண்ணெயாக எங்களோட கண்ணுக்கு முன்னால் பார்த்து சுத்தமான தேங்காய் எண்ணெயாக பாவிக்கலாம். மரக்கறி எண்ணெயோட தேங்காய் எண்ணெய் நல்ல மண்ண மாதிரி சொல்லிக்கணும். உங்களோட விட எப்படி தேங்காய் எண்ணெய் உற்பத்தி செய்கிறன்றதுக்குள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திஸ் இஸ் சசிசேகரம் ஃப்ரம் ட்ராவல் அண்ட் கேப்சர் சைனிங் ஆஃப்.